வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான கல்விக் கட்டணம் அரசே ஏற்கும் என அரசாணை வெளியீடு. ஜெயலலிதா மரணம் தொடர்பான அறிக்கையின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக அளித்த 70% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. சென்னை வேளச்சேரியில் போதை மாத்திரை, போதை டானிக் விற்ற 5 பேர் கைது. 4400 போதை மாத்திரைகள், 90 போதை டானிக்குகள் பறிமுதல். பாஜக ஆளும் மாநிலங்கள் விரைவான வளர்ச்சிக்கு சாட்சி. கொச்சியில் புதிய வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவையை துவக்கி வைத்த பிரதமர் மோடி பெருமிதம். தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுகிறது. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி சட்டப்பேரவையில் பாராட்டு. விரிவான செய்திகள். பெண்களின் உரிமை தொகையான 1000 ரூபாய் கட்டாயம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளில் 70% நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய 30% வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். நிதியை ஓரளவுக்கு சரி செய்து கொண்டிருக்கிறோம். விரைவில் அதையும் சரி செஞ்சு நிச்சயமா உறுதியா அதையும் எந்த சிலையை போட வேண்டாம். நான் கலைஞருடைய மகன் சொன்னதை செய்வான்னு நினைச்சாங்க. ஆகவே அந்த நம்பிக்கையோடு இருங்கள். அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான கல்விக் கட்டணத்தை அரசே ஏற்கும் என்ற அரசாணையை உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திகேயன் வெளியிட்டுள்ளார். இதன்படி அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கு வாய்ப்பு பெற்ற மாணவர்கள் நுழைவுத் தேர்வு மதிப்பெண் பட்டியல், உயர்கல்வி சேர்க்கைக்கான உத்தரவு, உண்மைச் சான்றிதழ், கட்டண விவரங்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களுடன் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களிடம் விண்ணப்பிக்கலாம் என கூறியுள்ளது. தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுவதாகவும் அதிலிருந்து பாடம் கற்கப் போவதாகவும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தொடரில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொள்வதன் மூலம்தான் நாடு முன்னேறும் என்றும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார். ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை அறிக்கை சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருப்பதாக அதிமுகவினரே கூறுவதாகவும் ஜெயலலிதா நினைவிடத்தில் தியானம் செய்த ஓ. பன்னீர்செல்வமும் இதையே தெரிவித்ததாக கூறினார். மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட 4308 பணியிடங்கள் நிரப்பும் பணி நவம்பர் 15ற்குள் முடிக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்ட கட்டடங்களை திறந்து வைத்த அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் தான் இங்கே திருவாரூரில் 2 புதிய கட்டிடங்கள் தலா 1 கோடி செலவில் கட்டி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காணொலியில் திறந்து வைத்த அன்றைக்குத்தான் 237 பேருக்கு புதிய பணியாணைகளை வழங்கினார்கள். தொடர்ச்சியாக அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகிற அக்டோபர் இறுதிக்குள், அக்டோபர் அல்லது நவம்பர் 15ஆம் தேதிக்குள் இந்த 4308 பணியிடங்களும் நிரப்பப்படும். அப்படி நிரப்பப்படும் போது எங்கே எல்லாம் காலி பணியிடங்கள் இருக்கிறது என்று கண்டறியப்பட்டிருக்கிறதோ அங்கே எல்லாம் அந்த புதிய பணியாளர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள். எம்மதமும் சம்மதம் என சொல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்துக்களின் பண்டிகையான விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அப்ப நீங்க திடீர்னு தேர்தல் வரும்போது 90 விழுக்காடு நான் இந்து தான், நாங்கள் இந்து தான், எங்க கட்சியில மார்லை வாயில அடிச்சுட்டு அழுகிறது அது நானா நீங்கள? எதுக்கு அப்ப சொல்றீங்க? 90 விழுக்காடு எங்க கட்சியில் இந்து தானா? இந்துக்களின் பண்டிகைக்கு அவனுடைய வழிபாட்டுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போங்க. இதே விநாயகர் சதுர்த்தி அடுத்த மாதம் தேர்தல், அடுத்த வாரம் தேர்தல்னா நீங்க வாழ்த்து சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீல்ல? அதுதான் அவன் கேட்குறான். நீங்க தான் எம்மதமும் சம்மதம்ங்கிறீங்கல்ல, அதை இந்து மதம் மட்டும் ஏன் ஏற்புடையது எல்லாமே இருக்குது உங்களுக்கு? அப்போ விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல வேண்டுமா வேண்டாமா என்பது ஒவ்வொரு நபர்களின் கொள்கை சார்ந்தது என்றும் விநாயகர் சதுர்த்திக்கு விடுமுறை அளித்தது அண்ணா என்றும் அமைச்சர் பொன்முடி கூறினார். ஆக எங்களை பொறுத்தவரையில் மதங்க தான் அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட கொள்கை, தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே சமூக நீதி, அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து மதத்தினரும் ஒன்றாக இருக்க வேண்டும். எந்த கடவுளுக்கும் எதிர்ப்பாக நாம் செயல்பட்டது இல்லை. அதனால தான் அப்பயே லீவ் விட்டாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இது சதுர்த்தி கொண்டாடலன்னா இப்போ பாருங்கள், கொண்டாடுறேன்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன நடக்குது? நேற்று பார்த்தீங்களா?
கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு வேண்டும்னே அதை ஒரு வீண் ஆடம்பரமாக பண்ணி 2 பேர் உயிர் நீத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் தடை செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் நோக்கமே தவிர இதை நிறுத்த வேண்டும் என்பதோ மற்றதோ கிடையாது. இதற்கு அது அவங்கவுங்க தனிப்பட்ட கொள்கை. அதனால் இதுக்கு போய் வாழ்த்து சொல்லணும் போகணுங்கிறதெல்லாம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு வேறு. அவங்க எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. பாபர் மசூதி அடித்தாங்க, மதவெறி தூண்டி விடுறதே அவங்க தான். இன்றைக்கி பாபர் மசூதி இடிச்சதுலேருந்து அந்த காலத்தில் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஈடுபட்டவர்கள். நான் இயேசு அல்ல என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருப்பதற்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் பதில் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தமது சமூக வலைதள பக்கத்தில் அண்ணாமலை இயேசு அல்ல என கூறியதால் அவர் நிச்சயமாக யூதாஸ் தான் என்று தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் என்று பதிவிட்டுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் பாஜகவும் தான் நாட்டிற்கே பெருங்கேடு என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இடையிலான வார்த்தை போர் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் பிடிஆரை தாம் தனிப்பட்ட முறையில் மதிப்பதாகவும் அவரது செயல்பாடுகள் தமக்கு பிடிக்கும் என்றும் கூறினார். அண்ணாமலை பாஜக மற்றும் RSS தான் நாட்டிற்கு பெருங்கேடு என்றும் அவர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து இன்று வரை ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்கவில்லை என்று பாஜக எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பிரகாஷ் ஜவடேகர் கூறினார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வாரிசு அரசியல் மற்றும் ஊழலை ஒழிப்பதில் மோடி தீவிரமாக இருப்பதால் மக்கள் அவரை விரும்புகிறார்கள் என்றும் தெரிவித்தார். அரசியல் ஆதாயத்திற்காக வளர்ச்சித் திட்டங்களை முடக்கியதற்காக மக்களிடம் திமுக மன்னிப்பு கோர வேண்டும் என்று கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பாஜக மகளிரணி தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 8 வழிச்சாலை திட்டத்தில் திமுகவின் இரட்டை வேடம் அம்பலமாகியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். அரசியலில் கடுமையான கருத்து மோதல்கள் இருக்கலாம், ஆனால் அது அநாகரிகமாக கண்ணியக்குறைவாக இருக்கக்கூடாது என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் தமது ட்விட்டர் பதிவில் மிகச்சிறந்த அறிவாளியும் நிர்வாகியுமான நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை தமது செருப்புக்கு சமமில்லை என சொல்வது அநாகரிகத்தின் உச்சம் என கூறியுள்ளார். அதிமுக பொதுக்குழு செல்லாது என்ற தனி நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு இன்று காலை தீர்ப்பளிக்கிறது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் நீதிபதிகள் துரைசாமி, சுந்தர்மோகன் இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்க உள்ளனர். சென்னை வேளச்சேரியில் போதை மாத்திரைகள், டானிக்குகள் விற்பனை செய்து வந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். வேளச்சேரி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நின்று கொண்டிருந்த 5 பேரிடம் இருந்து 4400 போதை மாத்திரைகள் மற்றும் 90 போதை டானிக்குகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஜானகிராமன், முனீஸ்வரன், பாலுசாமி உள்ளிட்டோரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹிந்தி இந்துத்துவா கொள்கை வேரூன்றி உள்ள நிலையில் அதற்கு எதிரான கருத்துகள் தற்போதைக்கு எடுபடவில்லை என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மிடில் இந்தியான்னு சொல்வார்கள். ஹிந்தி பேசும் இந்தியாவிலே இந்த ஹிந்தி இந்துத்துவா கொள்கை கொஞ்சம் வேரூன்றி விட்டது. அந்த இந்துத்துவா கொள்கையை எதிர்த்து நாங்கள் வைக்கும் வாதம் இப்பொழுதைக்கு எடுபடவில்லை. அந்த குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஒரே அணியிலே இல்லை. 35% வாக்குகளை மட்டுமே பெற்று இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்தில் பாஜகவால் வெற்றி பெற முடிகிறது. அவ்வளவுதான். ஸ்ரீமதி மரணத்தில் உள்ள மர்மங்கள் அவிழ்க்கப்பட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கைது செய்யப்பட்ட பள்ளி நிர்வாகிகள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளையும் வழிகாட்டு நெறிகளையும் கருத்தில் கொள்ளாது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்றும், விசாரணை குற்றவாளிகள் நிரபராதிகள் என நற்சான்று வழங்கும் கருத்துக்களை வெளியிட்டிருப்பது நீதி பரிபாலன முறை மீதான நம்பிக்கையை தகர்க்கும் செயல் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் சென்னை மெட்ரோ ரயிலில் 56.66 லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக கடந்த 29ஆம் தேதி 2,20,898 பயணிகள் ஒரே நாளில் பயணம் செய்துள்ளதாகவும், இந்த ஆண்டின் தொடக்கம் முதலே மெட்ரோ ரயில் சேவையை பொதுமக்கள் அதிகளவில் பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திருச்சி கல்லணை சாலையில் உத்தமர்சீலி பகுதியில் உள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் வீரமாங்குடி, தேவன்குடி, பட்டுக்குடி, கூடலூர், புத்தூர், குடிக்காடு, உள்ளிக்கடை ஆகிய கரையோர கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது.
வெள்ளப்பெருக்கு காலத்தில் பாதிப்பு ஏற்படுவதில் இருந்து நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியில் காவிரி ஆற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை நேரில் சந்தித்த வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரோடு மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்ததாக கூறினார். வரும் 7ஆம் தேதி தமிழகம் வரும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு எதிராக மாநிலம் முழுவதும் கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்று இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார். கரூரில் விநாயகர் ஊர்வலத்தை தொடக்கி வைத்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், இந்துக்கள் சிறுபான்மையாக உள்ள கன்னியாகுமரியில் கிறிஸ்துவ அமைப்புகள் வெளிநாடுகளில் இருந்து நிதி பெற்று ராகுல் காந்தியின் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து வருகின்றன என்று குற்றம் சாட்டினார். விநாயகர் சிலைகளை கரைக்க ஊர்வலமாக செல்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை சென்னை காவல்துறை அறிவித்துள்ளது. குறிப்பாக மதவாத வெறுப்புணர்ச்சியை தூண்டும் வகையிலோ பிற மதத்தினர் உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலோ முழக்கமிடக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளது. மேலும் அனுமதி வழங்கிய நாட்கள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட பாதைகளில் மட்டுமே விநாயகர் சிலைகளை எடுத்துச் சென்று அமைதியான முறையில் கரைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. நெல்லையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் போலீஸ் பாதுகாப்புடன் தாமிரபரணி ஆற்றில் கரைக்கப்பட்டன. இதேபோல் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் கொட்டும் மழையிலும் பொதுமக்கள் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று வைகை அணையில் கரைத்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலின் 62வது பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பாஜக ஆளும் மாநிலங்கள் விரைவான வளர்ச்சிக்கு சாட்சிகளாக இருக்கின்றன என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் கூறியுள்ளார். கேரளாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி கொச்சியில் மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட பணிக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, வணிகமும் சுற்றுலாத்துறையும் நவீன தொழில்நுட்ப இணைப்புகளுக்கு அதிகமாக உதவியதாக கூறினார். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் பிரின்ஸ் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் வெளியாகியுள்ளது. அனுதீப் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்திற்கு தமன் இசையமைத்துள்ளார். இந்த படத்தில் உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த நடிகை மரியா ரியா பஷாப்கா சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடித்துள்ளார். இந்நிலையில் விவேக் வரிகளில் அனிருத் குரலில் முதல் பாடல் வெளியாகியுள்ளது. போர்ச்சுகலுக்கு சென்ற இந்திய கர்ப்பிணி பெண் மரணமடைந்ததை அடுத்து அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மார்டா டெமிட்டோ தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். போர்ச்சுகல் நாட்டுக்கு சுற்றுலா சென்ற இந்தியாவைச் சேர்ந்த 34 வயதான கர்ப்பிணிக்கு அங்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் லிஸ்பனில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு படுக்கை வசதி இல்லாததால் பின் மற்றொரு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அப்போது திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இந்த சம்பவம் நடந்த 5 மணி நேரத்தில் போர்ச்சுகல் நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் மார்டா டெமிட்டோ தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இலங்கையின் மன்னார் தீவில் அதானி நிறுவனம் சார்பில் காற்றாலை மின்கோபுரங்கள் அமைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். மேலும் பல்வேறு மீனவ அமைப்புகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், உள்ளாட்சித் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றனர். இப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நகரத்தில் உள்ள அனைத்து கடைகளும், தனியார் போக்குவரத்து சேவைகளும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கைக்கு 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் உதவி வழங்க சர்வதேச நாணய நிதியம் ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கையின் அதிகாரிகள் மட்டத்தில் சர்வதேச நாணய நிதியம் நடத்திய பேச்சுவார்த்தையில் இணக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் கால்பந்து போட்டிகளை காண பெண்களுக்கு விதிக்கப்பட்ட தடை விலக்கப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கால்பந்து போட்டியை கண்டுகளித்தனர். 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு மைதானத்தில் கால்பந்து போட்டியை காண பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த தடை அண்மையில் நீக்கப்பட்டதை அடுத்து டெஹரானில் நடைபெற்ற உள்ளூர் கால்பந்து போட்டியை ஆயிரக்கணக்கான பெண்கள் கண்டுகளித்தனர். ஆசிய கோப்பை தொடரில் வங்கதேச அணியை 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சூப்பர் 4 சுற்றுக்கு இலங்கை அணி தகுதி பெற்றது. துபாயில் நடைபெற்ற லீக் போட்டியில் முதலில் பேட் செய்த வங்கதேச அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 183 ரன்கள் குவித்தது. அடுத்து விளையாடிய இலங்கை அணி 19.2 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 184 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்தியா, ஆப்கானிஸ்தானை தொடர்ந்து 3வது அணியாக இலங்கை அணி சூப்பர் 4 சுற்றுக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான கல்விக் கட்டணம் அரசே ஏற்கும் என அரசாணை வெளியீடு.
ஜெயலலிதா மரணம் தொடர்பான அறிக்கையின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக அளித்த 70% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. சென்னை வேளச்சேரியில் போதை மாத்திரை, போதை டானிக் விற்ற 5 பேர் கைது. 4400 போதை மாத்திரைகள், 90 போதை டானிக்குகள் பறிமுதல். பாஜக ஆளும் மாநிலங்கள் விரைவான வளர்ச்சிக்கு சாட்சி. கொச்சியில் புதிய வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவையை துவக்கி வைத்த பிரதமர் மோடி பெருமிதம். தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுகிறது. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி சட்டப்பேரவையில் பாராட்டு. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.